பொய்மையின் திரையை வாய்மை விளக்கத் துவங்கிவிட்டது. தேவி மீனாட்சிக்கு அனைத்தும் நினைவிற்கு வருகின்றன. தான் யார் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அற்புதம்! தேவி மீனாட்சிக்கு கடந்த காலம் அனைத்தும் நினைவிற்கு வருகிறது. நீ பெற்ற இந்த மகள் இக்கணம் முதல் இன்று முதல் எனது மகளாக வளர்வாள். அருணாசுரா, உனது குலம் பெண் இனத்தையே அவமதித்திருக்கிறது. மகளாக இருந்த என்னையும் என்னை பெற்ற பெற்றோர்களையும் பிரித்திருக்கிறது. நான் உன்னை தந்தையே என்று அழைத்தேன். நீயே பிரபஞ்சத்தின் உண்மை, உன்னை மிஞ்சி எவருமில்லை என்று எண்ணினேன். ஆனால் நீயோ அன்பால் என்னை ஏற்கவில்லை. தந்திரமாக சூழ்ச்சி செய்து என்னை மகளாக நீ பெற்றிருக்கிறாய். உனது மாயைதான் தந்தைக்கும் மகளுக்குமான உறவை களங்கப்படுத்தியது. மீனாட்சியான நான் நீ செய்த பாவத்திற்கு வஞ்சம் தீர்ப்பேன். உன்னையும் உனது அசுர குலத்தையும் இன்று நான் எரித்து சாம்பலாக்குவேன். எந்த அசுர குலம் உன்னுடன் இணைந்திருக்கிறதோ, அசுர மாதாவுடன் இணைந்திருக்கிறதோ, சுக்ராச்சாரியாருடன் இணைந்திருக்கிறதோ, அந்த அசுர குலத்தை பஸ்மமாக்குவேன். நீ உனது பாவத்தின் எல்லையை எட்டிவிட்டாய் அருணாசுரா. இன்று நான் உனது அசுர குலத்தையே நாசம் செய்ய போகிறேன். இந்த நிகழ்வை ஆண்ட சராசரமும் நினைவில் கொள்ளும். எந்த குலத்தில் ஒரு பெண்ணிற்கு மரியாதை கிட்டவில்லையோ அக்குலத்தின் முடிவு மிக கொடியதாகத்தான் இருக்கும். எங்களை மன்னியுங்கள், விட்டுவிடுங்கள். இந்த பேரழிவை ஏற்படுத்தாதீர்கள். பேரழிவு ஏற்படும். அனைவரும் அழிவீர்கள்.
இதை போன்ற பாவச் செயல் புரிந்தவருக்கு இதுவே உகந்த தண்டனையாகும். எங்களை மன்னியுங்கள், எங்களை விட்டுவிடுங்கள் தேவி. கருணை காட்டுங்கள் தேவி. இவ்வாறு செய்யாதீர்கள். தாங்கள் செய்வது சரியல்ல. இதுவே சரி. இதை போன்ற பாவம் புரிந்தவருக்கு இதுவே உகந்த தண்டனை. அசுர மாதா, அசுர குரு, இது நாள் வரை தங்கள் குலத்தோர் இப்பிரபஞ்சத்திற்கு மகிஷாசுரனிலிருந்து அருணாசுரன் வரை பல கொடியவர்களை அளித்துள்ளது. ஆனால் இப்பொழுது நான் உங்கள் குலத்திற்கு முடிவு கட்டப் போகிறேன். இன்று முதல் தங்களது குலத்தில் எந்த குழந்தையும் பிறக்கப் போவதில்லை. எந்த குழந்தையும் பிறக்கப் போவதில்லை. எந்த குழந்தையும் பிறக்கப் போவதில்லை. இதன் காரணமாகத்தான் தேவி பார்வதி, தேவி மீனாட்சியாக பூமியில் ஜனனித்தார்கள். இந்த முடிவிற்கு அவர்கள் வர வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு அவமானத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அந்த அவமானத்திற்கு பிறகுதான் அசுர குலத்தின் அழிவிற்கு அவர்கள் காரணமாக முடியும். காரண காரியமின்றி இயற்கை எந்த முடிவும் எடுப்பதில்லை. உகந்த தருணம் வரும்பொழுது பேரழிவைக் கொண்டு தன்னையை சுத்திகரித்துக் கொள்கிறது. இயற்கையின் தேவியான தேவி பார்வதி மீனாட்சியாக அவதரித்து லோக நன்மைக்காக இதை செய்வது எளிதான காரியமல்ல. தாங்கள் கூறியது சரிதான் தாயே. நிச்சயம் இது பிரபஞ்சத்தில் மிக கடினமான காரியமாகும். ஆகையால் தான் சிவசக்தியும் கூட பிரிவதற்கு காரணமாயிற்று. மகாதேவா, அன்னை பார்வதியும் தாங்களும் கருணையின் எடுத்துக்காட்டு. தனிப்பட்ட முறையில் அனைத்து வேதனைகளையும் அனுபவித்து பிரபஞ்சத்தின் நலனுக்காக மட்டுமே இருவரும் சிந்திக்கிறீர்கள். பார்த்தாய் அருணாசுரா, சத்தியத்தின் அக்னியால், இந்த யாக குண்டத்தின் புனிதமான அக்னியால் உனது அசுர குலத்தையே இன்று நான் சாம்பலாக்கிவிட்டேன். இன்று அசுர குலம் மட்டுமல்ல, உனக்கு உதவியாக இருந்த நிலத்தையும் மலைப்பகுதியையும் அழித்தேன்.
பேரழிவிற்கான இந்த பயணத்தில் அடுத்த என் குரோதாக்னியில் அழியப் போவது நீதான் அருணாசுரா. அகங்காரத்தில் நீ அதிகமாக பேசிவிட்டாய். மறந்துவிட்டாய், எனக்கு பிரம்மதேவரின் வரம் கிடைத்துள்ளது. என்னை உன்னால் எதுவும் செய்ய இயலாது. நீ அல்ல, பிரபஞ்சத்தில் எவராலும் செய்ய இயலாது. நான் அழிவற்றவன், நான் அமரன். உனக்கு கிடைத்த அனைத்து வரத்திற்கும் என்னிடம் தீர்விருக்கிறது அருணாசுரா. கூறு, உனக்கு பிரம்மதேவர் என்ன வரம் அளித்தார்? நீ நினைத்தால் உலகில் உள்ள எந்த பெண்ணையும் உன் வசப்படுத்த இயலும். உன் மீது அவர்கள் மோகம் கொள்வார்கள். அட, இது தெரியுமா உனக்கு? நீ புத்திசாலிதான். என்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாய். ஆயினும் உன்னால் எதுவும் செய்ய இயலாது. என்னை உன்னால் கொல்ல இயலாது. சக்தியின் மமதையில் யதார்த்தத்தை மறந்து விடாதே அருணாசுரா. உன் வரத்திற்கான தீர்வை கூறுகிறேன் கேள். விதியின் விளையாட்டை பார்த்தாயா? பிரம்மதேவர் உனக்களித்த வரத்தை என்னிடம் பிரயோகிக்க இயலாது. ஏனென்று எடுத்துரைக்கிறேன், நன்றாக கேள். உன் வரத்தின்படி எந்த பெண்ணையும் நீ வசியம் செய்ய இயலும். பிறகு அவர்கள் உன் மீது மோகம் கொள்வார்கள். ஆனால் நான் உனது மகள் அல்லவா? ஒரு தந்தையாக மகளை தவறான எண்ணத்தில் எவ்வாறு காண்பாய்? உன் இரண்டாம் வரத்தை பற்றி கூறவா அல்லது நீயே கூறுகிறாயா? கூறுகிறேன். என்னை 1, 2, 4 கால்கள் கொண்ட உயிரினம் கொல்ல இயலாது. ஆனால் 6 கால்கள் கொண்ட ஜீவன் கொல்ல இயலும் அல்லவா? கொல்ல இயலும் அல்லவா? கொல்ல இயலும் அல்லவா? கூறு அருணாசுரா, தேனீக்களுக்கு எத்தனை கால்கள் உள்ளன? 1, 2, 3, 4, 5 அல்லது 6?
இல்லை, என்னை மன்னித்து விடு மகளே. கருணை காட்டு. வாழ்க்கையில் பலமுறை ஒரு தந்தையாக உன் மீது நான் அன்பு செலுத்தியுள்ளேன். சில முறை அன்பாக உணவு ஊட்டியிருப்பேன். நினைவிருக்கிறதா? பல நாள் இரவு நான் உனக்கு தாலாட்டு பாடி தொட்டில் ஆட்டி உறங்க வைத்திருக்கிறேன் மகளே. அதற்கு பதிலாக மகளே, எனக்கு உயிர் பிச்சை அளி. தயவு கூர்ந்து எனது உயிரை பறிக்காதே. நீ என்ன கூறினாலும் அதை கேட்க தயார். நான் திருந்தி வாழ தயாராக இருக்கிறேன் மகளே. நான் சிவனையும் வணங்க தயார். அரகர மகாதேவா, அரகர மகாதேவா. மகளே, கருணை காட்டு. உன்னை வேண்டி கேட்கிறேன். என்னை விட்டுவிடு. அருணாசுரா, தவறுக்கு தான் மன்னிப்பு உண்டு, பாவத்திற்கு தண்டனை மட்டும்தான் உண்டு. ஆனால் உனது நாவிலிருந்து மகாதேவரின் நாமம் வந்துவிட்டது. ஆகையால் உனக்கு நான் ஒரு வாய்ப்பளிக்கிறேன். மிக்க நன்றி. தாங்கள் என்ன கூறினாலும் நான் செய்வேன். கூறுங்கள் தாயே, என்ன செய்ய வேண்டும்? கூறுங்கள். நீ என்றுமே பெண் இனத்திற்கு அநியாயம் இழைத்திருக்கிறாய். அவர்களை அவமதித்திருக்கிறாய். ஆகையால் சென்று 5 பெண்களுக்கு சகோதரனாக மாறு. அவர்கள் உனக்கு மஞ்சள் கயிறை கட்ட வேண்டும். நான் உனக்கு ஒரு நாளிகை நேரம் அளிக்கிறேன். ஒரு நாளிகைக்குள் இந்த அரிய வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொண்டால் நான் உனக்கு உயிர்தானம் அளிப்பேன். உன்னை மன்னித்தருளுவேன். வெறும் 5 பெண்களா? தங்களது இந்த நிபந்தனையை உடனே நிறைவேற்றுகிறேன். வாழ்வின் மாபெரும் சத்தியத்தை தேவி பிராமரி கூறுகின்றார்கள். தவறானது எவருக்கு இழைக்கப்பட்டுள்ளதோ, இழைத்த தவறினால் எவர் வேதனை கொண்டுள்ளாரோ அவரே அத்தவறுக்கான தீர்வு காண வேண்டும். இன்று அருணாசுரன் இழைத்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிப்பான். அவன் இழைத்த குற்றங்களை அவனே உணர்ந்திடுவான். அதன் பிறகே மடிந்து போவான். அசுரமாதா திதி, நான் உங்களை அன்னையே என்று அழைப்பது உண்மைதான். ஆனால் நாம் இருவருக்கும் இரத்த சம்பந்தம் எதுவும் இல்லை. ஆகையால் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மஞ்சள் கயிற்றை கட்டுங்கள். தாங்கள் என்ன ஆலோசிக்கிறீர்கள்? தயகூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நேரம் குறைவாக உள்ளது. ஆம் அசுரமாதா, இது நாள் வரை இவனுக்கு துணையாக தானே இருந்தீர்கள். இன்றும் இவனுக்கு உதவி செய்யுங்கள். எதற்காக ஆலோசிக்கிறீர்கள் அசுரமாதா? இந்த அருணாசுரனை இக்கணமே உங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மகனே என்று அழைத்தவனை சகோதரனாக ஏற்க ஏன் தயங்குகிறீர்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். நேரம் குறைவாக இருக்கிறது. என்னால் சகோதரனாக ஏற்க இயலாது. நான் மஞ்சள் கயிற்றை கட்ட மாட்டேன். ஏன் இயலாது? அருணாசுரா, உன்னை நான் மகனாக ஏற்றவள். இப்பொழுது என்னால் உன்னை எப்படி சகோதரனாக ஏற்க முடியும்?
பார்த்தாய் அருணாசுரா, எந்த அசுர மாதா மீது நீ அதீத நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்கள் இன்று உனக்கு உதவவில்லை. அசுர மாதாவின் வார்த்தைகள் ஆதாரமாகும். நீ செய்த பாவங்களுக்கு உன் துஷ்ட செயல்களுக்கான ஆதாரம். ஒரு நாளிகை உனக்கு கெடு அளித்திருக்கிறேன் அருணாசுரா. சென்று சகோதரிகளை தேடு, இல்லையேல் உனது மரணத்தை அடைவதற்கு தயாராகிவிடு. கரத்தில் கயிற்றை கட்டி என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அரசரின் கட்டளையை ஏற்க மாட்டீர்களா? எங்கள் உயிரை பறித்தாலும் சரி, சகோதரராக ஏற்க மாட்டோம். தயை கூர்ந்து தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை வேண்டி கேட்கிறேன். மன்னியுங்கள் மகாராஜா, சகோதரராக ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்? அது ஏனென்றால் நீ சகோதரன் ஆவதற்கு தகுதியானவன் அல்ல. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் உன் குரோதத்தை, உனது அநியாயத்தை அனுபவித்தவர்கள். இங்கிருந்து உனது நேரத்தை வீணடிக்காதே. வேறெங்காவது செல். 5 சகோதரிகளுடன் மீண்டு வா. இந்த அண்ட சராசரத்திலும் ஸ்திரீயான எவரும் அருணாசுரனின் கரத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டி அவனை சகோதரனாக ஏற்றிடுவது இனி சாத்தியமாகாது. அண்ட சராசரத்திலும் ஒரு பெண் ஒரு ஆணை தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவனது கரத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டவில்லை என்றால், அவனை விட துர்பாகியசாலி இந்த அண்ட சராசரத்தில் வேறெவரும் இல்லை. ஒரு ஆண் என்பவன் கருணை உள்ளம் கொண்டு பெண் இனத்தையே கௌரவிக்க வேண்டும். ஓர் பெண்ணை சகோதரியாக கருத விரும்பினால் அந்த பெண் அவனை சகோதரனாக ஏற்றாக வேண்டும். அவ்வாறு ஒரு பெண் ஒரு ஆணை தன் சகோதரனாக ஏற்றிடாவிட்டால் அவன் தகுதியற்றவன். ஆடவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். எந்த ஒரு ஆடவரும் உண்மையான மனதுடன் சஞ்சலமற்ற சிந்தனையுடன் வாழ தவறிவிட்டால் அவனும் அருணாசுரனின் முடிவைத்தான் அடைவான். அந்த துஷ்டகுணம் கொண்டவனுடன் எவரும் உறவு கொள்ள விரும்ப மாட்டார்கள். எவரும் அவனுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள். உகந்த தருணம் வரும்பொழுது அவரது உறவினர்களும் அவரை உதாசீனப்படுத்துவார்கள். அருணாசுரனுக்கும் இந்த உண்மை ஒருவேளை முன்பே புரிந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஆனால் உண்மையை உணராமல் உதாசீனப்படுத்திவிட்டான். பெண்ணே, என் சகோதரியாகிவிடு. நான் உனது அரசன். என்னை உனது சகோதரனாக ஏற்றுக்கொள். அது நடக்காது. உன்னை போன்ற ஒருவனுக்கு சகோதரியாக இருக்க நான் தயாராக இல்லை. உங்களை நான் வேண்டி கேட்கிறேன், எனக்கு உதவுங்கள். என்னை சகோதரனாக ஏற்று என் கரத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டு. சகோதரனாக ஏற்பதை விட நான் என் உயிரை துறப்பதே மேல். என் கரத்தில் இதை கட்டு. என்னை விட்டுவிடு. நான் கூறுவதை கேள். என்னை விடு துஷ்டனே. என்னை விட்டுவிடு. என்னிடம் நேரம் குறைவாக இருக்கிறது. எதை உன் சகோதரனாக ஏற்றுக்கொள். உனக்கு என்ன துணிச்சல்? உன் அரசன் மீது கை ஓங்குகிறாயா?
இந்த அண்ட சராசரத்திலும் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள எவரும் இல்லையா? என்னை காப்பாற்றுங்கள். சுக்கிராச்சாரியரே, தாங்கள் அசுர குருவானவர். மேலும் தாங்கள் அசுர மாதா. மைந்தன் என்று எவரை அழைத்தீர்களோ, எவரை சீடனாக ஏற்றுக்கொண்டீர்களோ, அவன் இன்று தன்னை சகோதரனாக ஏற்கக் கோரி பெண்களிடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறான். இந்நிகழ்வு பிரபஞ்சத்தோருக்கு பாடமாக அமையும். ஒருவேளை குருவானவர் மற்றும் ஓர் அன்னை முறையான கல்வியை, உகந்த கலாச்சாரத்தினை கற்றுக் கொடுக்காவிட்டால் அவன் பாதை மாறிச் செல்கின்றான். எவரேனும் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நேரம் குறைவாக உள்ளது. எவரும் என்னை ஏற்காவிட்டால் நான் இறந்து விடுவேன். சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளிகை முடிந்து விட்டது அருணாசுரா. இனி எவராலும் உன்னை காக்க இயலாது. இல்லை, நீ செய்த பாவங்கள் அனைத்தும் காலனாக மாறி உன் முன்னே வந்திருக்கிறது. எந்த பெண்ணும் உன்னை சகோதரனாக ஏற்கவில்லை. நீ வணங்கிய அசுர மாதா திதியும் உனக்கு ஆதரவாக இல்லை. இப்போது நீ செய்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிக்க தயாராகிவிடும். இல்லை. பிரபஞ்சத்தோர் இத்தருணத்தை என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். பெண் இனத்தின் கௌரவத்தை பற்றியும் மரியாதையை பற்றியும் இது எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கும். தேனீக்களின் வடிவத்தில் தேவி பார்வதி பிராமரி தேவி என்று அழைக்கப்படுவார்கள். பிராமரி தேவி என்று அழைக்கப்படுவார்கள். பிராமரி தேவி என்று அழைக்கப்படுவார்கள். காலம் உள்ளவரை மூ உலகத்தை சேர்ந்தவரும் அவரை பூஜிப்பார்கள். ஆகையால் அனைவரும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாட துவங்குங்கள். ஏனென்றால் பிராமரி தேவி அந்த துஷ்டன் அருணாசுரனை சம்ஹாரம் செய்ய போகிறார்கள். பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! அருணாசுரன் வதம் செய்யப்பட்ட பிறகு தேவி மீனாட்சியின் சாபம் நிச்சயம் அசுர குலத்தையே அழிக்கும். ஆனால் உரிய காலத்தில் என் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இருவரும் நற்கதியை நாடுங்கள். யாவும் அழிவு பெற்றிட்ட பிறகும் ஆன்மா மனம் அழிந்திடாது, என்றும் நிலைத்தே இருக்கும். அவை களங்கமற்றே இருக்க வேண்டும். அதன் பிறகே அனைத்தும் மீண்டும் துவங்கும். மகாதேவா, தாங்கள் எப்பொழுதும் தந்திரமாக எங்களை அழிக்கவே திட்டமிடுகிறீர்கள். உங்கள் வியூகத்தில் அசுரர்கள் சிக்கி தவிக்கிறோம். மீனாட்சி இன்று என்னை சபித்திருக்கிறாள்.
இனி என் கருவில் இருந்து ஒரு உயிர் ஜனனிக்காது என்று அதை நான் ஏற்கிறேன். ஆனால் நாங்கள் எந்த நிலையிலும் தேவர்களுக்கு முன்பாக தலை வணங்க மாட்டோம். இதுவே உங்களது முடிவென்றால் அதன் விளைவிற்கான பொறுப்பும் தங்களுடையதே. அதை மறக்க வேண்டாம். நான் கூறுவதை கேளுங்கள். நன்மதிப்போடு மலையத்வஜரை காராகிரகத்தில் இருந்து அழைத்து வந்து அவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். யுத்தத்தில் சரி என்ன தவறு என்ன தவறாக எண்ண வேண்டாம் மகாதேவா. என்னை பொறுத்தவரை நான் செய்தது அனைத்தும் சரிதான். மகாதேவா, இதுநாள் வரை தங்களை நான் அவமதித்ததில்லை, தங்களை புறக்கணித்து சென்றதில்லை. ஆனால் இன்று மகாதேவா, தங்களை நான் புறக்கணிக்கிறேன். நானும் தான். தயாராக இருங்கள் மகாதேவா. அசுரர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு நாங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியை கண்டறிவோம். இனி எங்கள் வன்மம் தேவர்களிடம் மட்டுமல்ல, தேவாதி தேவரான மகாதேவரிடமும் காண்பிப்போம். அசுரகுரு சுக்ராச்சாரியரே, தாங்களின் சீடனாவீர்கள். மேலும் அசுரமாதா திதி தாங்கள் சதியின் சகோதரி. ஆகையினாலே எச்சரிக்கின்றேன். சரி தவறு எதுவென்று எடுத்துரைக்கின்றேன். காலம் கடக்கும் முன் மனம் திருந்துங்கள், மாறிவிடுங்கள். நான் பாவம் புரிந்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். ராமரி தேவி போற்றி, 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 ராமரி தேவி போற்றி. என்னை மன்னித்து விடுங்கள். தந்தை எங்கே சென்றார்? தந்தையே, தாங்கள் அன்னையிடம் இல்லாமல் இங்கு தனியாக என்ன செய்கிறீர்கள்?
ராவணாசுரனின் மாயையிலிருந்து தப்பித்து விட்டோம். பிராமரி தேவி காப்பாற்றி விட்டார்கள். ராமரி தேவி ராமரி தேவி ராமரி தேவி அசுரகுரு, அசுரமாதா, ராமரி தேவியிடமிருந்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அசுரகுரு, அசுரமாதா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள பெண்களை அவமதித்தவன் நீ. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியின் சொரூபமாக இருக்கும் பெண்களை போதைப் பொருளாக மட்டும் எண்ணுபவன் நீ. பிரபஞ்சத்தில் எவர் உனக்கு அடைக்கலம் தந்தாலும் சரி, அல்லது உன்னை பாதுகாக்க எவரேனும் முன் வந்தாலும் சரி, நான் என் கரங்களால் முதலில் அவர்களை வதம் செய்வேன். சூழ்நிலை மிகவும் மோசமாக மாறிவிட்டது அசுரமாதா. நாம் இங்கிருந்து புறப்படுவதுதான் நல்லது. இல்லையேல் ஆதிசக்தியின் இந்த ரூபம் பிராமரி தேவி நம் இருவரையும் அழித்து விடுவார்கள். செல்லலாம். மன்னியுங்கள், மன்னியுங்கள், என்னை விட்டு விடுங்கள். இயற்கையின் இந்த குரோதம் இதுவரை கண்டிராத ஒன்று. பேராபத்தை தரக்கூடியது. இந்த பேரழிவை மகாதேவரால் மட்டும்தான் தடுக்க முடியும். ஏனென்றால் ஆதிசக்தியை தடுத்து நிறுத்துவதற்கு நான் அனுதினமும் வணங்கும் சிவனால் மட்டுமே இயலும். தேவியை சாந்தப்படுத்த ஏதேனும் ஒரு வழியை கண்டறிய வேண்டும். வாழ்க்கை எனும் களத்தில் சிந்தனையின் பங்களிப்பு பிரதானமே. சிந்தனையும் சில சமயம் நம்முடைய மனதினுள் பாரபட்சத்தையும் உணர்த்துகிறது. பல சமயம் கருத்து வேற்றுமைகளையும் போக்குகிறது. நமது சிந்தனை மட்டுமே நம் சரித்திரத்தை எழுத உதவுகிறது. தூய சிந்தனை கொண்டவர் எவரோ அவரது சரித்திரம் தானாகவே பேரழகு கொண்டிருக்கும். சிந்தனையில் களங்கமுற்றவர் எவரோ அவர் விரும்பினாலும் சரித்திரத்தில் உயர்நிலையை நிச்சயம் அடைந்திட இயலாது.